السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا زدنا علما. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع அமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபுலஹா. ரபுல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம அல் காயிதா அன் நூரானியா என்று சொல்லக்கூடிய இந்த நூரானி காயிதா யஸர்னல் குர்ஆனுடைய வகுப்புகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பயனுள்ள கல்வியை பெற்றுக்கொள்வதற்கும் பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடியும் பயனுள்ள கல்வியிலிருந்து பயன் அடைந்து கொள்வதற்கும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ வார்த்தைகளை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எல்லா ஹரக்கத்துகளும் இணைந்து வரக்கூடிய வார்த்தைகளாக சொற்களாக நம்ம வாசிக்கிட்டு வரோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் நம்ம ஃபத்ஹா, கஸ்ரா, வம்மா இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்துட்டோம். அதே மாதிரி சுக்கூன் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம். அதே மாதிரி தன்வீன், லீன், அதே மாதிரி மத் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இத்தனை வார்த்தைகள் கலந்தது, இந்த ஹரக்கத்துகள்லாம் கலந்த வார்த்தைகளாக மூணு எழுத்துக்களாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் அப்படிங்கிறது அஷத்தா. சரிங்களா? ஷத்தா, தஷ்தீத் அப்படின்னு சொல்லுவோம். ஷத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும், இரட்டி பார்க்கக்கூடிய எழுத்துகள். அதாவது எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு 2 எழுத்துகள் அடுத்தடுத்து வரும். சரிங்களா? ஒரு எழுத்து இருக்கும், அடுத்த இன்னொரு எழுத்து இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே ஒரே எழுத்து தான், 2 வெவ்வேறு எழுத்து கிடையாது. சரிங்களா? அதாவது இது பாவா இருந்துச்சுன்னா இதுவும் பாவா இருக்கும். சரிங்களா? இது தாவா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இதுவும் தாவா இருக்கும். இது சாவா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இதுவும் சாவா இருக்கும். இப்படி 2 அடுத்தடுத்த எழுத்துகள் இருக்கும். நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வாசிப்போம். அப்போ இந்த முதல் எழுத்தில் சுக்குனும் இரண்டாவது எழுக்கத்தில் ஹரக்கத்தும் இருக்கும். சரிங்களா? அந்த ஹரக்கத்து ஃபத்ஹாவாவோ கஸ்ராவாவோ வமாவாவோ எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இதுதான் சட்டம். அதாவது 2 எழுத்துகள், 2 ஒரே எழுத்துகள் அடுத்தடுத்து வரும். முதல் எழுத்தில் சுக்குனும் இரண்டாவது எழுத்தில் ஹரக்கத்து போய்ட்டுருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி 2 தனித்தனி எழுத்துக்களாக அரபு மொழியில் எழுதாமல் என்ன செய்வாங்கன்னா, அது ரெண்டுத்தையும் இணைத்து ஒரே எழுத்தாக எழுதிடுவாங்க. அதில் என்ன செய்வாங்க, ஒரு ஷத்தா போடுவாங்க. அதாவது இப்படி ஒரு டபிள்யூ மார்க் ஒன்று போடுவாங்க. இதை தான் ஷத்தான்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த 2வது எழுத்துல என்ன ஹரக்கத்து இருக்கோ அது வந்துடும். ஃபத்ஹா இருந்துச்சுன்னா ஃபத்ஹா, கஸ்ரா இருந்துச்சுனாக்கா கஸ்ரா, வம்மு இருந்துச்சுனாக்கா அது வம்மு. சரிங்களா? சில நேரத்தில் இந்த கஸ்ரா இந்த ஷத்தாவுக்கு கீழே இருக்கும். சரிங்களா? எப்படி இருந்தாலும் அது ஷத்தாவுக்கு மேலே இருந்தால் ஃபத்ஹா, ஷத்தாவுக்கு மேலே இருக்கும் தம்மா, ஷத்தாவுக்கு கீழே இருக்கும் கஸ்ரா. சில நேரத்தில் இந்த அல்லது இந்த எழுத்துகளுக்கு கீழேயே இருக்கும். சரிங்களா? கஸ்ரா, இதுவும் கஸ்ரா தான். சரிங்களா? சரி, ஹைர். எப்படி இருந்தாலும் இதுதான் விஷயம். அதாவது இதுக்கு தான் நம்ம பார்த்தோம் உதாரணம். தமிழில் நம்ம அ, இம், மா அப்படின்னு எழுத்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுவும் இம்மன்னா ஃபேமிலி தான், இவங்களும் இம்மன்னா ஃபேமிலி தான். 2 பேருமே ஒரே ஃபேமிலி. சரிங்களா? ஏன்னா இந்த மாங்கிறது ஒன்றும் இல்லை, இம்மும் ப்ளஸ் ஆவும் சேர்ந்தது தான் மா. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி. இப்போ 2 அடுத்தடுத்த எழுத்துகள் ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள என்ன செய்வாங்க, இப்படி இம் மா அப்படின்னு தனித்தனி எழுத்துக்களாக எழுதாமல் இம்மன்னா போட்டு ஷத்தா போட்டு இதுக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கணுமோ கொடுத்து ஒரே எழுத்தாக எழுதக்கூடிய வளமை இருக்குது. சரிங்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டினுடைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஹைர். இப்போது நம்ம இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. இன்ஷால்லா நம்ம இப்போ வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் இதை திரும்ப நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரிவிஷனாக தான் பார்த்தோம், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போது வளமை போல் பார்த்தோன்னா இந்த எழுத்துகள் எல்லாத்துலேயும் 2 தனித்தனி கலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கடந்த பாடம் மாதிரி இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து தனியாக உச்சரிக்கணும், இதை தனியாக உச்சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரிய வேணாம். சரிங்களா? இது 2 தனித்தனி எழுத்து அப்படிங்கிறதுக்காக 2 டிஃப்ரெண்ட்டான கலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ போன பாடம் எடுத்துக்கோங்களேன். ஏன்னா இப்போ அந்த சுக்குன் இருக்கக்கூடிய பாடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹரக்கத் பெற்ற எழுத்து, அதை தொடர்ந்து வரக்கூடிய சுக்குன் பெற்ற எழுத்து, 2த்துக்குமே ஒரே கலர் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? பாருங்க, ஹரக்கத் பெற்ற எழுத்து, அதை தொடர்ந்து சுக்குன் பெற்ற எழுத்து வருது. ஸோ இப்போ 2த்தையும் ஒரே கலர் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்த ஹரக்கத்து இருக்கிறதுக்கு தனி கலர் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி தான் இந்த சார்ட்டு ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த பாடத்தை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த
ஷத்தா பெற்று இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஷத்தா பெற்ற எழுத்தில் ஒரு சுக்குன் ஒன்று இருக்குது, அதன் பிறகு ஹரக்கத்து பெற்றதில் ஒரு ஹரக்கத்து இருக்குது. அதாவது இப்போ ம அப்படின்னு இருக்குது சரிங்களா, மீம் ஷத்தா ஃபத்ஹா இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், மீமில் முதல் மீமில் சுக்குன் இருக்குது, ரெண்டாவது மீமில் ஹரக்கத்து இருக்குது சரிங்களா. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதுறதா இருந்தால் இந்த சாவுக்கு என்ன கலர் கொடுக்குறோமோ அதை இந்த கலரில் கொடுத்துடலாம். சும் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் சிவப்பு கலரு, இதுக்கு தனி கலர் கொடுத்து நம்ம பிரித்து எழுதலாம். ஆனால் அரபு மொழியில் இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரே எழுத்தாக வந்துடுறதுனால நம்ம இந்த ஒரு எழுத்துக்கே நம்ம ரெண்டு ஹரக்கத்து கொடுக்க முடியாது சரிங்களா. இப்போ இந்த இது கலர் கொடுக்கறத பற்றி ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் கிதாபுகளாக வாசிக்கும் போது எந்த புத்தகத்துலேயும் எந்த கலரும் இருக்காது, எல்லாத்துக்குமே ஒரே கலர் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் கான்செப்ட் ரீதியாக, அதாவது அதாவது நம்ம இப்போ ஏற்கனவே அதாவது நம்ம ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் எழுத்துக்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, எழுத்துகள் எப்படி இணையுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இணைப்பை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இங்கே பாருங்கள் இங்கே இணைஞ்சிருக்கு, இங்கே இணையலை, இங்கே இணையலை, இங்கே இணையுது, இங்கே இணையலை, இங்கே இணையுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கலர்கள் வேறுபடுத்தி போடப்பட்டிருக்கு சரிங்களா. மற்றபடி நீங்கள் இப்படி ஒரு கேட்கக்கூடாது. அதாவது மீமில் சுக்குன் ஒன்று இருக்குது, ஷத்தா ஒன்று இருக்குது, அப்போது ரெண்டுத்துக்கும் தனித்தனி கலர் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க வேணாம், அது வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு விஷயம் இல்லை, இருந்தாலும் நம்ம அது ஆரம்ப கட்டமாக உங்களுடைய ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக நம்ம அதை சொல்லிட்டு போகிறோம் சரிங்களா. ஹைர், இப்போ நம்ம இந்த வார்த்தை எடுப்போம். முதல் வார்த்தை இப்போ இந்த வார்த்தையில் என்ன இருக்குது, சும்ம அப்படின்னு இருக்குது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சா மீம் சரிங்களா, அப்புறம் மீம் ஃபத்ஹா. ஸோ இதுதான் அர்த்தம் சரிங்களா. சு மீம் சுக்குன் அப்புறம் மீம் மீம் ஃபத்ஹா. இதுதான் பிரித்து எழுதுறதா இருந்தால் இப்படி தான் எழுதியிருப்போம் அசல் அரபுல. ஆனால் அரபுல இந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. என்னது, அடுத்தடுத்து ஒரே எழுத்து, முதல் எழுத்தில் சுக்குனும் ரெண்டாவது எழுத்துல ஹரக்கத்து பெற்றுன்னு சொன்னாக்கா இப்படி தனித்தனியாக எழுதக்கூடாது சரிங்களா. இப்போ தனித்தனியாக எழுதக்கூடாது, இப்படி இந்த மீமையும் மீமையும் சேர்த்து, அதாவது இப்படி சு இம் ம இப்படி எழுதுகிற வளமை கிடையாது. இந்த மீம் சுக்குனையும் மீம் ஃபத்ஹாவையும் சேர்த்து என்ன செய்வாங்கனாக்கா ஒரே எழுத்தாக இப்படி எழுதிடுவாங்க. அப்போ இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா சு ம, அப்போ சும்ம, சு ம. பாருங்க சுக்குன், அதனால தான் நம்ம வாசிக்க முடியல. எப்படி மீம் சுக்குன் மீம் ஃபத்ஹா இருக்குது, அப்போ ம அப்படின்னு நம்மளால் வாசிக்க முடியாது. ஏன் வாசிக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். மீமை கொண்டு ஒரு அரபு மொழியினுடைய எழுத்தை உச்சரிக்க முடியாது. அதனால தான் முன்னாடி என்ன எழுத்து இருக்குதோ அந்த எழுத்து தான் அதை வாசிக்க முடியுது. இந்த வார்த்தையை பொறுத்தவரை சூ இருக்குது, இப்போ இந்த வார்த்தையை பொறுத்தவரை ரா இருக்குது, இந்த வார்த்தையை பொறுத்தவரை ஆ இருக்குது, இந்த வார்த்தையை பொறுத்தவரை அ இருக்குது, இந்த வார்த்தையை பொறுத்தவரை ம இருக்குது. ஸோ இப்படி முன்னாடி ஹரக்கத்து பெற்ற எழுத்துகள் எதுன்னு ஒன்று இருந்தால் தான் உச்சரிக்க முடியும். அப்படி இல்லைன்னாக்கா இதை ம அப்படின்னோ, இதை ந ப ம ஈய அப்படின்னு சுக்குன் பெற்ற எழுத்தை கொண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்தே நம்ம வாசிச்சிடணும் சரிங்களா. இதுவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், இருந்தாலும் அந்த ப்ராக்டிக்கலாக வாசிக்கும் பொழுது அதை வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக இதுவும் சொல்லப்படுது. எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு படித்தோம்னா இன்ஷால்லா நம்ம திரும்ப திரும்ப புரிஞ்சு படித்தோம்னாக்கா நமக்கு மறக்காது. நம்மளுடைய புரிதலுக்கு அதை கொண்டு வந்துட்டோம்னாக்கா இன்ஷால்லா நம்ம பிறருக்கு எத்தி வைக்கும் போதும் இன்ஷால்லா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு போதாமை படிப்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எதையுமே புரிஞ்சு படிச்சிட்டோம்னா இன்ஷால்லா நமக்கு எல்லா விஷயங்களும் எளிமையாக ஆயிடும். ஸோ இப்போ இந்த வார்த்தையை வாசிப்போம். சு இம்ம, அப்போ சும்ம சும்ம சும்ம, இன்ன இன்ன இன்ன. இதை பாருங்க, இது வந்து ஹம்சா இருக்குது, கஸ்ரா இருக்குது. இதை வந்து இ அப்படின்னு வாசிக்கணும். எப்படி வாசிக்கக்கூடாது, இன்ன அப்படின்னு வாசிக்கக்கூடாது, இன்ன இன்னன்னு எல்லாரும் வாசிப்பாங்க. பொதுவாக நம்ம எப்படி வாசிப்போம் அப்படின்னா இன்ன அப்படின்னு வாசிப்போம். யா அப்படின்னு நீங்கள் இதில் சொல்லி பாருங்க, இவ்வளோ நாள் எப்படி நம்ம உச்சரிச்சுட்டு வருவோம், இன்ன அப்படின்னு வருவோம். ஆனால் அசலில் இருக்கிறது என்ன, இன்னன்னு சொன்னால் என்ன அர்த்தம், யாக்கு கீழே கசரா போட்டு நூனில் சத்தா போட்டு உச்சரிக்கிற மாதிரி இருக்குது இன்ன. அதே மாதிரி இது என்னது, இப்போ இன்னில் சுக்குன் இருந்துச்சுனாக்கா இது இன்னா, இன் கிடையாது. யா அப்படின்னு சொல்லி நாக்கு நடுநாக்கில் வச்சு உச்சரிக்க கூடாது. அப்போ இது இன், தொண்டையிலிருந்து இந்த எழுத்தை உண்டாக்கணும் சரிங்களா. அப்போ இந்த கவனம் எடுங்க சரிங்களா. இன்ன இன்ன இன்ன. அடுத்த எழுத்து ரப்பி
ரப்பி ரப்பி. இதில் கவனிங்க, ரா உயர்த்தி உச்சரிக்கப்பட வேண்டிய தஃஹீமான எழுத்து, பா லைட்டாக உச்சரிக்கப்பட வேண்டிய சாதாரணமான எழுத்து. அப்போ இதை வந்து எப்படி வாசிக்கக்கூடாதுன்னா ரொப்பி அப்படின்னு ராவை கடுமையாக உச்சரித்து பாவையும் கடுமையாக உச்சரிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், ர பி பி அப்படின்னு லைட்டாக உச்சரிக்கணும். அப்போ ராக்கு மட்டும்தான் தஃஹீம் கொடுக்கணும், ராக்கு மட்டும் ஹெவினஸ் கொடுத்துட்டு பாக்கு லைட்னஸ் கொடுத்துடணும். அப்போ ரப்பி ரப்பி. வாயை வந்து நல்லா, அதாவது நாவினுடைய பிற்பகுதியை உயர்த்தி ரா அப்படின்னு சொல்லணும், பா சொல்லும்போது ப அப்படின்னு சொல்லணும். அப்போ ரப்பி ரப்பி. அப்போ நிறுத்தி நிதானமாக சொல்லணும், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ரப்பி அப்படிங்கிற வார்த்தை என்ன, நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதும் பொழுது நம்ம வரக்கூடியது இந்த ரப்பி அப்படிங்கிற வார்த்தை தான். அப்போ அதை சரியான உச்சரிப்பை நம்ம கொடுத்து ஓதணும். ரப்பி அப்படின்னு பாவை ஹெவிப்படுத்தக்கூடாது, நிறுத்தி நிதானமாக ஓதனா இது எளிமை தான். ரப்பி ரப்பி. சரிங்களா? அடுத்தது அம்ம. அடுத்த எழுத்து அம்ம, ஐனு. சரிங்களா? அம்ம, அம்ம கிடையாது, அம்ம அம்ம. இந்த மீம் சொல்லும் பொழுதும் நூன் சொல்லும் பொழுதும் ஷத்தா வச்சு நம்ம சொன்னோம்னா அந்த எழுத்து உண்ணாவுடைய எழுத்துக்கள் பார்த்தோம். அதாவது மீம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா மீமில் ஒரு வைப்ரேஷன் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த இடத்துல. சரிங்களா? அதே மாதிரி நூன்லையும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வைப்ரேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? மீமு நூனு இந்த ரெண்டு எழுத்துலையும் வைப்ரேஷன். ஏன்னா அந்த ரெண்டு எழுத்தும் இந்த மூக்குத்தண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்து மீமும் நூனும். அதாவது மீமு உதட்டிலேருந்து வெளியாகும், நூனு நாவிலிருந்து வெளியாகும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் கூடுதலாக மூக்குத்தண்டில் ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால தான் இந்த நூனு இந்த மீமு இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூக்குத்தண்டுலேருந்து இந்த நூனும் அதே மூக்குத்தண்டுலேருந்து இந்த மீமும் வரும். சரிங்களா? மீமு இங்கேருந்து தான் உச்சரிக்கப்படும், மீம் அப்படின்னு உதட்டிலேருந்து. ம மீ மூ மா மீ மூ எல்லாமே இந்த ரெண்டு உதடுகள் சேர்க்கறது மூலமாக தான் வரும். அதே மாதிரி இந்த நூன் பார்த்துங்க, ந நீ நு நா நீ நு நன் நின் நுண் நை நவ் இது எல்லாமே இந்த இந்த இடத்துல படுறதன் மூலமாக தான் வரும். கூடுதலாக ன்னு ஒரு வைப்ரேஷனும் சேர்ந்து வரும். சரிங்களா? அதுதான் இந்த நூனுடைய ஒரு தன்மை. ஸோ அந்த தன்மையை நம்ம சரியாக சொல்லணும். அப்போ அம்ம அம்ம. அப்போ அம்ம அம்ம. அடுத்த எழுத்து அ யு ஐயு ஐயு ஐயு. சரிங்களா? அடுத்தது மன்ன மன்ன மன்ன. அடுத்தது மத்த மத்த மத்த. எல்லா எழுத்தையும் 2 கவுண்ட் கொடுக்குறோம். சரிங்களா? கவனிங்க, நல்லா கவனிங்க. ம் 2 கவுண்ட்டு, 2 கவுண்ட்டு. ரப்பி அம்ம 2, ஐயு 2, மன்ன 2, மத்த 2. அது மாதிரி. சரிங்களா? 2 கவுண்ட்டு. மத்த அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் இல்லை, ரப்பில் ஆலமீன், ரப்பில் அந்த இடத்துல 2 கவுண்ட் வருது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் ஓடக்கூடாது, ரப்பில் அப்படின்னு சொல்லி பி அப்படின்னு வரணும். சரிங்களா? அதே மாதிரி சூரத்து நாஸ் ஓதுறதை கேட்டிருப்பீங்க. குல் அவுது பி ரப்பின் நாஸ் அப்படின்னு ஓதணும். ரப்பின் ரப்பின் நாஸ் அப்படின்னு ஓதணும். சொல்வது ரப்பின் நாஸ் ரப்பின் நாஸ் அப்படின்னு ஓடக்கூடாது. அதை அழகாக நிறுத்தி நிதானமாக 2 கவுண்ட்டு கொடுத்து ஓதணும். அப்போ நூனில் சத்தா இருக்கிறதுனால அது இப்படி செய்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாமே. மீமில் சத்தா இருக்கிறதுனால ம்ன்னு சொல்லுவோம். தாலில் சத்தா இருந்தால் த அப்படிங்கணும். சரிங்களா? ஹைர். இப்போ அடுத்த வார்த்தை வண்ண வண்ண வண்ண. பாருங்க, வா ஹெவி, வா நூனு லைட்டு. ஏன்னா இது வந்து இது வந்து இஸ்திஆலாவுடைய 7 ஹெவி லெட்டர்ஸில் ஒன்று. சரிங்களா? அதை பார்த்து தஃஹீமாக உச்சரிக்கணும். இஸ்திஆலாவுடைய 7 எழுத்துக்களில் ஒன்று. அதனுடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இஸ்திஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து லைட்டாக உச்சரிக்கக்கூடியது. சரிங்களா? அதாவது இஸ்திஆலா. சரிங்களா? இஸ்திஆலானா ஹெவி. அரபு மொழியில் மொத்தம் 7 ஹெவி இருக்குது. இஸ்திஃபால். சரிங்களா? இஸ்திஃபால். இது
ஹெவிக்கு ஆப்போசிட் லைட்டு. சாதாரணமாக தாழ்த்தி உச்சரிக்கணும். அப்போ இதில் 7 ஹெவி லெட்டர்ஸுனாக்கா இதில் 21 லைட் லெட்டர்ஸ். அப்போ இதை உச்சரிக்கும் பொழுது மெல்லினமாக உச்சரிக்கணும். இதை வல்லினமாக தஃப்ஹீமாக உச்சரிப்போம். இதை மெல்லினமாக தர்க்கீக்காக உச்சரிக்கணும். சரிங்களா? இந்த வார்த்தைகள், இந்த டெர்மினாலஜிஸ், அதாவது என்ன சொல்கிறது, இஸ்திஃபால், அதே மாதிரி இஸ்திஆலா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்திக்க முடிஞ்சிச்சுன்னா, மனப்பாடம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கோங்க. மற்றபடி அதை மனப்பாடம் பண்ண முடியலை அப்படின்னா இந்த வார்த்தைகளில் ப்ராக்டிக்கலான வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணுங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் மட்டும் கொடுத்தா போதும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம வாசிக்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம வாசிக்கிற முறை. ஸோ நம்ம அதுக்கு கவனம் கொடுப்போம். சரிங்களா? அதில் கவனம் இழந்துட வேண்டாம். சரிங்களா? அடுத்தது சாது ஹெவி, பா லைட்டு. அப்போ சொப்ப சொப்ப சொப்ப, அதாவது சாதுக்கு ஹெவி சா, நாவை உயர்த்திக்கணும். ப அப்படின்னு சொல்லும்போது லைட் படுத்திக்கணும். அப்போ சொப்ப சொப்ப அப்படின்னு பாவை வாய் நரம்ப சொல்கிறங்கிற பேரில் சாவை சொல்கிற மாதிரி பாவை பு அப்படின்னு வாவுக்கு வாயை குவிக்கக்கூடாது. அப்போ சொப்ப. சரிங்களா? அதாவது இப்படி இமேஜின் பண்ணுங்க. சா அப்படிங்கிறத ஹெவியாகவும், ப அதாவது வாயை குவிச்சு உச்சரிக்கிற மாதிரியும், ப அப்படின்னு சொல்லும்போது வாயை வந்து சிரிச்சுக்கிட்டு, அதாவது புன்னகிக்கிற அந்த பொசிஷனில் வச்சு வாயை உச்சரிக்கிற மாதிரியும், அதாவது சா சொல்லும்போது ச அப்படின்னு வாய் குவிஞ்ச மாதிரியும், ப அப்படின்னு சொல்லும்போது வாயினுடைய பொசிஷன் இப்படி ஆயிட்ட மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்காக வாயை குவிக்கக்கூடாது. சரிங்களா? அந்த விஷயத்துக்கு கவனம். வாய் குவிக்கல் அப்படிங்கிறது இந்த வாவுங்கிற இந்த எழுத்துக்கு தான். இது எந்த எழுத்துக்கும் வாயை வந்து குவிக்கக்கூடாது. வாய்க்கு நம்ம வேலை கொடுக்குறதில்ல. நம்ம குடிக்கக்கூடிய வேலைகள் என்பது நாவுக்கு, தொண்டைக்கு, உதடுக்கு அப்படிங்கிற அந்த எழுத்துகள் பிறக்கக்கூடிய அந்த மஹரஜோட இடத்துக்கு மட்டும்தான் நம்ம செய்கிறோம். சரிங்களா? வாய்க்கு மூமெண்ட்டுங்கிறது வாயை போட்டு நம்ம, ஏன்னா நீங்கள் காரிகள் ஓதக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வாயெல்லாம் ரொம்ப போட்டு அசைச்செல்லாம் ரொம்ப மூமெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஓதக்கூடிய சாதாரணமாக இதுதான் ஓடுவாங்க. ஆனால் அவங்களுடைய மஹரஜ், அவங்களுடைய உச்சரிப்பு எல்லாம் அதுக்கு உண்டான அளவுகளோட அழகான முறையில் இருக்கும், சரியான முறையில் இருக்கும். ஸோ அதை நம்ம கவனம் கொடுக்கணும். சரி, ஹைர். இப்போ அடுத்தது ஹஜ்ஜ ஹஜ்ஜ ஹஜ்ஜ, சொல்லி சொல்லி சொல்லி, சாது ஹெவி, லாம் லைட்டு. சரிங்களா? ஷர்ரி ஷர்ரி ஷர்ரி. பாருங்க, இதில் கவனிக்க வேண்டியதுன்னா ரெண்டுமே லைட் லெட்டர்ஸ் தான். ரால கஸ்ரா இருக்குது. ஸோ அதனால் ராவும் தர்க்கீக்காக உச்சரிக்கணும். ரால ஃபத்ஹா இருந்தால் தான் ரப்ப அப்படின்னு சொல்லணும். ரூ இருந்துச்சுனாக்கா ரூ, காஃபி ரூன் ரூ அப்படின்னு ஹெவிப்படுத்தணும். இங்கே ரீ இருக்குது. அப்போ இதை லைட்டு தான் படுத்தணும். சரிங்களா? அடுத்தது இதில் ஷத்து இருக்குது, கஸ்ரா இருக்குது. அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ஷர்ரி அப்படின்னு நாவை போட்டு நம்ம வைப்ரேஷன் கொடுக்கக்கூடாது. அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, அப்போ ஷர்ரி அப்படி இருக்கணும். சரிங்களா? அதாவது எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா, 2 விதங்களில் இருக்கக்கூடாது. ஒன்று ர் அப்படின்னு சொல்லி வைப்ரேஷன் இருக்கக்கூடாது. சரிங்களா? வைப்ரேஷன் அப்படின்னு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போது இங்கிலீஷ்காரங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, எப்படி உதாரணமாக இந்த வார்த்தை எப்படி சொல்லுவாங்க, டீச்சர் அப்படின்னு நம்ம ஊரில் பேசுவோம். அதே மாதிரி பாருங்கள், டாக்டர் அப்படிம்போம். இதை என்ன சொல்லுவாங்க, டீச்சர் டாக்டர் அப்படிம்பாங்க. அதாவது இந்த கடைசி ஆர் உச்சரிக்காத விதத்தில் இருக்கும். அப்போ அது மாதிரி ஆயிடக்கூடாது. ஷர்ரி அப்படின்னு ராவே சொல்லாத மாதிரி ஆயிடக்கூடாது. ஷர்ரி அப்படின்னு ரா கஸ்ரா வச்சு சொல்லணும். ஆனால் வைப்ரேஷன் இல்லாமல் சொல்லணும். இங்கிலீஷ்காரன் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. சரிங்களா? ஹைர். அப்போ ஷர்ரி ஷர்ரி. அடுத்த வார்த்தை காஃப் தம்மா, லாமில் என்ன இருக்குது, ஷத்தா இருக்குது, பம்மத்தைன்னு இருக்குது. அப்போ என்ன செய்யணும், லாமில் தம்மா இருக்குது. அப்போ என்ன செய்வோம், லூ. தம்மத்தைன் இருந்தால் லுன். ஏன்னா லூ அப்புறம் ஒரு நூன் ரெண்டு சேர்ந்தது தான் இந்த தம்மத்தைன். அப்போ லாமில் தம்மத்தைன் இருந்துச்சுன்னா லுன் அப்படிங்கிறோம். இப்போ ஷத்தா ஒன்று வந்துருக்கு. அப்போ லுன் லுன் அப்படின்னு சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்போ இதை என்ன எப்படி உச்சரிக்கணும், குல்லுன் குல்லுன் குல்லுன். இதுவே இந்த ஷத்து இல்லாமல் இருந்துச்சுன்னாக்கா என்ன செய்வோம், காஃபு தம்மா இருந்துச்சுன்னாக்கா குலு அப்படிம்போம். சரிங்களா? தம்மத்தை இருந்துச்சுன்னா குலுன் அப்படிம்போம். இப்போ ஷத்தா இருக்கிறதுனால குல்லுன் அப்படிங்கிறோம். சரிங்களா? வித்தியாசப்படுத்தி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா உச்சரிக்க, ஒவ்வொரு ஹரக்கத்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுதும்
அதுக்கான உச்சரிப்பில் வித்தியாசப்படுத்தி கொடுக்கணும். சரிங்களா? ஹயர். அதே பாருங்க, ஷக்கின், ஷக்கின் பாருங்க, பாருங்க ஷீனு ஃபத்தா இருக்குது, காஃபில் கஸ்ரா இருக்குது. சரிங்களா? காஃபில் கஸ்ரா இருக்குது. இப்போ சேர்த்து வாசிக்கிறத ஷக்கி அப்படின்னு வாசிப்போம். சரிங்களா? ஷக்கி அப்படின்னு வாசிப்போம். சரிங்களா? பாருங்க, ஷ கி அதாவது கஸ்ரா இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே ஷ கின் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா கஸ்ரத்தைன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அது கூட சேர்ந்து ஒரு ஷத்தாவும் வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும்? ஷக்கின் அப்படின்னு வாசிக்கிற மாதிரி, கஸ்ரத்தைன் அது கூட ஒரு ஷத்தா, அப்போ ஷக்கின் அப்படின்னு வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ டபுள் கவுண்ட் கொடுத்து கரெக்டாக உச்சரிக்கணும். சரிங்களா? ஷக்கின் அப்படின்னு வாசிக்கக்கூடாது, ஷக்கி அப்படின்னு வாசிக்கக்கூடாது, ஷக்கின் அப்படின்னு வாசிக்கணும். சரிங்களா? ஷக்கின், 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 ஸில்லின், ஸில்லின், ஸில்லின். இங்கே பாருங்க, இங்கே காஃப் இந்த ஷத்தா இருக்கக்கூடிய அந்த ஹரக்கத்து ஹெவி, இங்கே அதுக்கு அடுத்த அதாவது மொதல் எழுத்து ஹெவி. அப்போ இதை ஷக்கின் அப்படின்னு இதுக்கு மட்டும் ஹெவி கொடுக்கணும், இதை லைட் இதுக்கு மட்டும் ஹெவி கொடுக்கணும், இதை லைட்டு படுத்தணும். இங்கே இதுக்கு ஹெவி படுத்திட்டு இதை லைட்டு படுத்தணும். சரிங்களா? அந்த விஷயங்கள்லாம் கவனம் எடுங்க. சரிங்களா? இதை மட்டும் ஹெவி படுத்தணும், இதை லைட்டு படுத்தணும். அப்போ வில்லின், வில்லின் எப்படி சொல்கிறது? வி லின் எப்படி எப்படி வி வாய் குவிச்சு வில்லின் அப்படின்னு லைட் படுத்திடணும். சரிங்களா? வாய் குவிக்கக்கூடாது. பட் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதாவது வாய் குவிச்சுன்னா அந்த நாவனுடைய பிற்பகுதி உயர்த்திட்டு லின் அப்படின்னு சொல்லும்போது நான் வாயை வந்து புண்ணை வைக்கிற மாதிரி லைட்டான பொசிஷனில் வச்சுக்கணும். அந்த 7 எழுத்துக்கு மட்டும்தான் நம்ம பிற்பகுதியை உயர்த்துறோம். மற்றபடி மற்ற எல்லா பொசிஷன்லையும் சாதாரண சிரித்த மாதிரியான வாயினுடைய பொசிஷன் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? உதடனுடைய பொசிஷன். சரி, ஹைர். இப்போ வில்லின், வில்லின். அடுத்தது ரத்துன், ரத்துன், ரத்துன். அடுத்தது ஹஸ்ஸுன், ஹஸ்ஸுன், ஹஸ்ஸுன். ரெண்டுமே ஹெவி. சரிங்களா? கவனிங்க, ரெண்டுமே ஹெவி. ஹ சுன், இது ரா மட்டும் ஹெவி. சரிங்களா? ர துன். சரிங்களா? ரத்துன், ரத்துன். இது ஹஸ்ஸுன், ஹஸ்ஸுன். அடுத்தது ஷித்தன், ஷித்தன், ஷித்தன். ஹுப்பன், 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 ஹுப்பன். ஜம்மன், ஜம்மன், ஜம்மன். டக்கன், டக்கன், டக்கன். சஃபன், சஃபன், சஃபன். ஹக்குன், ஹக்குன், ஹக்குன். இதில் வாசிக்கிறது உங்கள் ஏற்கனவே தெரிஞ்சதுனால திருப்பி திருப்பி அதை நம்ம வார்த்தையை எழுத்துக்களை பிரித்து சொல்லலை. இன்ஷால்லா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க இன்ஷால்லா. சரிங்களா? புர்ரின், 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 புர்ரின். அடுத்த வார்த்தை கில்லின், 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 கில்லின். உம்முன், உம்முன், உம்முன். இல்லா, இல்லா எப்படி வாசிக்கக்கூடாது? யா போட்ட மாதிரி இல்லா அப்படின்னு வாசிக்கக்கூடாது. இல்லா கிடையாது, இல்லா, இல்லா. தொண்டையிலேருந்து உண்டாக்குங்க. இல்லா போட்டு தான் இவ்வளவு காலங்கள் நம்ம வாசிக்கிட்டு இருக்கோம் இல்லா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிறது ஹம்சா. அப்போ இல்லா, இல்லா, இல்லா. தொண்டையிலிருந்து எடுங்க அந்த வார்த்தையை. சரிங்களா? கல்லா, கல்லா, கல்லா. அன்ன, அன்ன, அன்ன. மிம்ம, 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 மிம்ம. அடுத்த பாருங்க, ரெண்டு எழுத்துக்கள் முடிஞ்சு இப்போ 3 எழுத்துக்களாக வருது. அசல்ல இதுக்குள்ள 4 எழுத்து இருக்குன்னு அர்த்தம். பா தம்மா பூ, ரால சுக்குன் இருக்குது புர், ஜ அடுத்த ரால ஃபத்தா இருக்குது புர்ரி, ஜால ஃபத்தா இருக்குது புர்ரிஸ. சரிங்களா? இப்போ இப்போ இந்த வார்த்தையாக சரிங்களா பிரித்து எழுதுனா இப்படி தான். சேர்த்து எழுதுனா என்ன ஆகிடும்? இப்போ இந்த
பா வந்து இந்த ரா கூட சேர்த்துக்கும். அப்புறம் இந்த ரா சுக்குனும் ரா ஃபத்தாவும் இருக்கிறதுனால என்ன ஆகிடும், ரால ஷத்து போட்டு ஃபத்தாவாக மாறிடும். அப்புறம் இந்த ஜா பக்கத்தில் எழுதப்படும். அப்போ ஜ அதான் இந்த எழுத்து கீழே இருக்குது. சரிங்களா? அப்போ பாருங்க, புர்ரிஸ வைப்ரேஷன் கொடுக்க வேணாம். புர்ரிஸ புர்ரிஸ. அடுத்த எழுத பாருங்க, ஹுஸ்ஸில. பாருங்க இது எப்படி எழுதுறது? ஹ பம்மா இருக்குது, சாதுல சுக்குன் இருக்குதுன்னு அர்த்தம், அடுத்த சாதுல கஸ்ரா இருக்குதுன்னு அர்த்தம், லாம்ல ஃபத்தா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஹா, அப்போ ஹா பம்மா ஹு, சாதுல சுக்குன் இருக்கு, அப்போ ஹுஸ். சரிங்களா? அப்போ ஹுஸ். சரிங்களா? அடுத்தது சுக்குனும் ஹரக்கத்தும் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இதை ஒரே எழுத்துல, அப்போ இந்த சுக்குனை எடுத்துட்டு ஷத்து போட்டுருவோம். இதில் என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை கொடுத்துருவோம். இந்த ஹரக்கத்தை வந்து ஒன்று இந்த ஷத்தாக்கு கீழேயே இப்படி எழுதப்படும், அல்லது எழுத்துக்கு கீழே இப்படி எழுதப்படும். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஹுஸ்ஸி. அடுத்தது இல்லை. அப்போ ஹுஸ்ஸில. இப்போ இந்த சாது வந்து பக்கத்து எழுத்தை சேர்த்துக்குங்கிறதுனால இங்கே சேர்ந்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை கவனம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹுஸ்ஸில ஹுஸ்ஸில ஹுஸ்ஸில. அடுத்தது صدق صدق. நல்லா கவனிங்க. சாது ஹெவி, தாலு லைட்டு, காஃபு ஹெவி. இப்போ இது ரெண்டு இஸ்திஆலாவுடைய எழுத்து, ஹெவியான எழுத்து. இது இஸ்திஃபாலுடைய லைட்டான எழுத்து. சரிங்களா? அப்போ صدق صدق அப்படின்னு தால ஹெவி படுத்தக்கூடாது. எப்படி? صدق அப்படின்னு தால ஹெவி படுத்தாம صدق صدق சிரிச்ச மாதிரி கொண்டு வாங்க. தாக்கு வாயை இப்படி இப்படி. சரிங்களா? அப்போ ஹெவி படுத்திட்டு த. சரிங்களா? صدق صدق صدق. அடுத்த எழுத்து عدد عدد. எல்லாமே லைட் லெட்டர். عدد. இந்த எல்லா எழுத்தையும் நான் பிரித்து சொல்லலை. இந்த தாலை வந்து ரெண்டா இப்படி பிரித்து தால் சுக்குன் தால் ஃபத்ஹா அப்படின்லாம் நான் பிரித்து சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே ரெண்டு எழுத்துக்கு சொல்லிட்டோம், அது போதுமானது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டவுட்டுகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால், இல்லை இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் இன்ஷால்லா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதை மறுபடியும் உங்களுக்கு பேசி நம்ம அனுப்புவோம், கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்த எழுத்து قدر 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 قدر. كذب كذب كذب. மில்லத மில்லத மில்லத. சரிங்களா? பாருங்க மில்லத்த. சரிங்களா? இப்போ ஹரக்கத்தையும் கவனிங்க, எப்படி நான் கொண்டு போகிறேன்னு பாருங்கள். சின்ன பிள்ளைகள்லாம் மദ്രസാக்களில் கை வச்சு ஓத சொல்லுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? கையை வச்சு அந்த ஹரக்கத்தை எங்கே போகுது அப்படிங்கிற அந்த மூமெண்ட் கொடுத்து நம்ம ஓதுவோம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், அதே மாதிரி மில்லத்த. சரிங்களா? மில்லத்த மீ இல்லத்த. சரிங்களா? மில்லத்த. நம்ம இப்படி கை வைக்காமல் கண்ணால் பார்த்து ஓத முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்துருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம வந்து சரளமாக ஓதிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறதுனால இப்படி கையை வச்சு அந்த ஹரக்கத்தை எந்த ஹரக்கத்துன்னு இருக்கணும், அந்த ஹரக்கத்தில் கையை வச்சு நம்ம ஓதும் பொழுது இதை வந்து மில்லத்தை அப்படின்னு ஓதணுமா, இல்லை மல்லத்தைன்னு ஓதிடுறோமா, இல்லை மல்லி தூ அப்படின்னு ஓதிடுறோமா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னா அந்த ஹரக்கத்தை கவனிக்கும் பொழுது வரும். சரிங்களா? ஸோ அதனால இப்படி நான் போடும்பொழுது இப்படி இப்படி போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? சொல்லலாம் மில்லத்தை மில்லத்தை. சுவிப சுவிப சுவிப. தப்பத் தப்பத். இப்போ பாருங்க, இதில் ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒன்று, இந்த கடைசி எழுத்தில் சுக்குன் பெற்று இருக்கு. சரிங்களா? கடைசி எழுத்தில் சுக்குன் பெற்று இருந்துச்சு. அந்த கடைசி எழுத்து என்ன? தா. சரிங்களா? தாங்கிறது என்ன? ஹம்ஸுடைய எழுத்து. அப்போ என்ன ஆகும்? அந்த எழுத்தில் சுக்குன் வச்சோம்னா அந்த எழுத்தினுடைய சிஃபாத் என்ன அப்படின்னாக்கா அப்படின்னு காற்று ஒன்று வெளியாகும். சரிங்களா? இப்போ த பத் த, இதில் ஹரக்கத்து இருக்குது. ப, இதில் ஷத்தாவும் ஃபத்ஹாவும் இருக்குது. இப்போ இங்கே தா இருக்குது. இந்த தால தான் சுக்குன் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? தப்பத் தப்பத். இத்து சொல்லணும். ஆனால் அது இத்து சொல்லும் பொழுது ஒரு காற்றும் ஒன்று அங்கே வெளியாகும். சரியா? ஹம்ஸுடைய எழுத்து. அப்போ இதை அது மாதிரி ஓதணும். சரிங்களா? தப்பத். குர்ஆனுடைய கிராத்துகள் எடுத்து பாருங்கள். சரிங்களா? தப்பத் யத அபி லஹப்யும் அப்படின்னு ஓதுவாங்க. தப்பத் அப்படின்னு அந்த இடத்துல தால ஒரு ஒரு காற்று வெளியாகிறது உங்களுக்கு தெரியும். தப்பத் அப்படின்னு கிராத்தை நீங்கள் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள்.
அதே குரான் ஆப் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த ஆப்பில் நீங்கள் அந்த கிராத்துகள் காரிகள் எப்படிலாம் அந்த அந்த ஆயத்தை எப்படி ஓதுறாங்கன்னு பாருங்கள். தப்பத் அப்படின்னு தால ஒரு சின்னதாக ஒரு காற்று ஒன்று வெளியாகும். அதே மாதிரி இன்னும் ஜுசு அம்மல் அந்த இறுதி 30வது ஜுஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஒரு 2-3 சூறாக்கள் இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, சூரத்து தக்வீர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இத ஷம்சு குவ்விரத் இதன் நுஜூம் கதரத் அப்படின்னு வரும். அந்த அந்த ஹரக்கத்தை அந்த அந்த கிராத்தை எடுத்து கேட்டு பாருங்கள், அப்படின்னு ஒரு காற்று ஒன்று வெளியாகும். அதே மாதிரி பாருங்கள் சூரத்துள்ள இன்ஃபித்தார் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 82வது சூறாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுலேயும் அப்படி தான் இத சமாவு ஃபத்தரத் அப்படின்னு வரும். இத சமாவு ஃபத்தரத் இதல் கவாகிபும் தசரத் அப்படின்னு அந்த தாளை சுக்குன் வச்சுருக்கும். அந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா இந்த கிராத்தும் உங்களுக்கு இன்ஷால்லா புலப்படும். சரிங்களா? அப்போ தப்பத், சரிங்களா? தப்பத். அதே மாதிரி அடுத்த எழுத்து ஹம்மத். ஹம்மத். அடுத்த எழுத்து இன்னஹா. இன்னஹா. இங்கே பாருங்கள், இங்கே சுக்குன் வச்சு வந்துச்சு 2 ஹரக்கத்து. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஹரக்கத்து பெற்று வந்துச்சு, ஹரக்கத்து பெற்று இருந்துச்சு, ஃபத்தா பெற்று இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள் தன்வீன் பெற்று இருந்துச்சு. கடைசி எழுத்து ஃபத்தா பெற்று இருந்துச்சு, தன்வீன் பெற்று இருந்துச்சு. இங்கே பாருங்க இன்னஹா மத்துடைய எழுத்து வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. அப்போ இன்னஹா. இன்னஹா. மறுபடியும் இதை எப்படி ஓதக்கூடாது? இன்னஹா அப்படின்னு ஈ நூன் வச்ச மாதிரி ஓதக்கூடாது. இன்னஹா கிடையாது. இன்னஹா. 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 அப்போ என்ன செய்றீங்க? இதுக்கு 2 கவுண்ட் கொடுக்குறீங்க, இதுக்கு 2 கவுண்ட் கொடுக்குறீங்க. சரிங்களா? அப்போது கரெக்டாக ஓதணும். சரிங்களா? இன்னஹா. இன்னஹா. லஅல்லி. அடுத்த வார்த்தை லஅல்லி. லஅல்லி ஐன். சரிங்களா? லஅல்லி. அடுத்த எழுத்து பாருங்க அல்லம. 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 அடுத்த எழுத்து இன்னமா. இன்னமா. இந்தமா. அடுத்த வார்த்தை ஹஃபத். 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 அந்த எழுத்து இப்படி இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஹா, அப்புறம் ஃபால சுக்குன், அப்புறம் ஃபால ஃபத்ஹா, அப்புறம் தால சுக்குன். அப்போ ஹஃப. ஃபால சுக்குன் இருக்குது, இதுவும் ஹம்ஸுடைய எழுத்து, இதுவும் ஹம்ஸுடைய எழுத்து. அப்போ ஹஃப. பாருங்க காத்து ஒன்று வெளியாகுதா? ஹஃப. நீங்கள் வெளியாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுத்தை உச்சரிக்காத முடியும் ஆயிரும். ஹஃப. காத்தெல்லாம் வெளியாக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹஃப அது சொல்லி பாருங்க, வராது. அப்போ அதை கொஞ்சம் வெளியாகத்தான் செய்யும். அப்போ ஹஃபத். ஹஃபத். சரிங்களா? ஹஃபத். அடுத்த எழுத்து முத்தத். 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 அடுத்தது குவத்தின். 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 ஜன்னத்தின். 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 எல்லாத்துலேயும் தன்வீனுடைய எழுத்துகள் இருக்குது. இந்த 2 எழுத்துல பாருங்க தன்வீனுடைய எழுத்துகள் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கீங்க ஹுப்பன், ஜம்மன் இதெல்லாம் பார்த்தீங்க, எல்லாம் தன்வீனில் தான் முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்து அது 2 எழுத்து உள்ளது, இது 3 எழுத்து. சொல்லப்போனால் இது 4 எழுத்தாக அதை பாவிக்கப்படும். சரிங்களா? ஸோ அது பிரச்சனை இல்லை. நம்ம வார்த்தைகள் இதுக்குள்ளே எத்தனை எழுத்துகள் இருக்குது பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பிரித்து பார்க்கறதுக்கு தெரிஞ்சால் போதும். ஒவ்வொரு எழுத்தையும் இப்படி பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நேரடியாக ஓத ஆரம்பிச்சிட்டா போதும். சரிங்களா? ஜன்னத்தின். ஜன்னத்தின். சப்போஸ் ஓதுறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா பிரித்து பார்த்து இது இப்படி, அப்போ இதை இப்படி ஓதணும். சத்தா இருந்துச்சுன்னா 2 கவுண்ட் கொடுக்கணும். ஃபத்தா இருக்குது அப்போ மேலே ஆ சவுண்டு கொடுக்கணும். கசரா இருக்குது ஈ சவுண்டு கொடுக்கணும். தன்வீன் இருக்குது அப்போ நின் ஒரு நூன் சவுண்டு கொடுக்கணும். ஃபத்தத்தைன் இருந்துச்சா அன், கசரத்தைன் இருந்துச்சுன்னா இன், லம்மத்தைன் இருந்துச்சுன்னா உன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் கவனம் எடுத்து ஓதுனா போதும். சரிங்களா? பயிற்சி எடுங்க, வந்துடும் இன்ஷால்லா. சரிங்களா? சந்தேகம் இருந்தால் டவுட்டுகள் கேளுங்க இன்ஷால்லா. அடுத்த வார்த்தை யதுஉ. 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 பாருங்க யதுஉ ஐன்ல சுக்குன் இருக்கு. அப்போ ஐனுக்கு சுக்குன் கொடுக்கும்போது ஐன்ல 2 கவுண்ட் கொடுத்து தம்மா உச்சரிக்கணும். யதுஉ பாருங்க வரும்ல, அதாவது
107வது சூறா ஒன்று ஓதுவோம். அதாவது சூரத்துல் மாஊன் அப்படின்னு சொல்லி. என்ன சூறா அது? அராய்தல்லதி யுகஸ்ஸிபு பித்தீன் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை பொய்ப்படுத்தக்கூடியவனை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு வரும். அந்த சூறா முடியும் பொழுது கூட ஃபவைலுல்லில் முசல்லின், அதாவது யார் தொழக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகட்டும், ஏன்னா அவன் வந்து பிறருக்கு காட்டுவதற்காக தன்னுடைய தொழுகை ஆக்குறான் அப்படிங்கிற மாதிரி அந்த சூறா வரும். ஒரு 107 பெரும்பாலும் மனநத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூறா, தொழுகையில் நம்ம ஓதக்கூடிய சூறா. அந்த சூறாவை 2வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். அராயத்தல்லதி யுகஸ்ஸிபு பித்தீன் முதல் ஆயத்து. ஃபஸாலிகல்லதி யதுல் யதீம், ஃபஸாலிகல்லதி யதுல் யதீம் அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த ஆயத்தில் பார்த்தீங்க யதுல் யதீம் அப்படின்னு இருக்கும். அதாவது ஐனில் ஷத்து வச்சுருக்கும். அப்போ அந்த ஷத்து மாதிரி உச்சரிக்கணும். ஃபஸாலிகல் யதுல் யதீம், யதுல் யதீம். அதாவது எப்படி? இப்போ உதாரணமாக இப்போ பாருங்க, இங்கே இருக்கிறது யதுல் அப்படின்னு இருக்குது. அதை இப்படி ஓதிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது ஷத்து இல்லாமல் வேகமாக ஓடுறங்கிற பேரில் ஃபஸாலிக யதுல் யதீம் அப்படின்னு ஓதிட்டோம்னா அர்த்தமே மாறிடும். என்னென்னா யதுல் யதீம் அப்படின்னு ஷத்து போட்டு உச்சரிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா அனாதைகளை விரட்டுகிறான். யார்? அந்த மனிதன், அந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தக்கூடிய அந்த மனிதன் அனாதைகளை விரட்டுகிறான் அப்படிங்கிற அர்த்தம். அதுவே யதுல் யதீம் அப்படின்னு ஷத்து இல்லாமல் உச்சரிச்சிட்டாரு அப்படின்னாக்கா அனாதைகளுக்கு விருந்தளிக்கிறார். யார்? மார்க்கத்தை பொய்ப்படுத்துறவர் அனாதைகளுக்கு விருந்தளிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஓதன மாதிரி ஆகிடும். அப்போ அது எவ்வளவு பெரிய அர்த்தமே டோட்டலாக மாறக்கூடிய ஒரு இது. இப்போ யதுல் யதீம் அப்படிங்கிறது தான் சரியாக ஓதணும். அப்போ அந்த இடத்துல யதுல் யதீம்னு ஷத்து கொடுத்து ஐனை டபுள் கவுண்ட் கொடுத்து ஓதணும். யதுல் யதீம் அப்படின்னு. அதை ஐனை உச்சரி கஷ்டம் இருந்தாலும் முயற்சி செஞ்சு ஓதணும். சரிங்களா? இப்போ பயிற்சி செஞ்சால் எல்லாமே வந்துடும். பயிற்சி செஞ்சு முடியாமல் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே பயிற்சி செஞ்சு தான் நம்ம ஓதுறோம். அப்போ யதுல் யதீம் அனாதைகளை விரட்டுகின்றான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அனாதைகளுக்கு விருந்தளிக்கிறார் ஓதுறோம். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு நேரெதிரான ஒரு அர்த்தமாகுது. ஸோ அப்போ கரெக்டாக ஓதணும். சரிங்களா? எத்து, சரிங்களா? அப்போ கரெக்டாக ஓதணும். எத்து. அடுத்தது யமுத்து, யமுத்து, யமுத்து. அப்போ யமுத்து, யமுத்து. அடுத்தது யஹுத்து, யஹுத்து, யஹுத்து. அடுத்த வார்த்தை யஃபிர்ரு, யஃபிர்ரு, யஃபிர்ரு. அப்போ யஃபிர்ரு, யஃபிர்ரு. நான் பிரித்து ஓதுனங்கிறதா பிரித்து ஓதிட வேண்டாம். யஃபிர்ரு அப்படின்னு தனித்தனி வார்த்தை கிடையாது இது. சரிங்களா? இது ஓதுற பயிற்சிக்காக அப்படி ஓதுனதே தவிர ஓதும் போது யஃபிர்ரு. அதே மாதிரி இது யஹுத்து, இது யமுத்து, யஹுத்து, யஃபிர்ரு. முத்தும், முத்தும். தஹிர், தஹிர். பாருங்க, 2 விஷயம் கவனிக்கணும். தா ஹெவி, ஹா லைட்டு, ரா என்ன செய்யணும்? லைட்டு. ஏன் லைட்டு? இந்த ரால சுக்குன் இருக்கு. அப்போ இவருக்கு மதிப்பு இல்லை. இவருக்கு முன்னாடி இருக்கிறவருக்கு என்ன ஹரக்கத் இருக்கோ அவரை கொண்டு தான் இவர் செயல்படுவார். இப்போ இவரை தஃஹீமா ஓதுறதா தர்க்கீக்கா ஓதுறதுனா யாரை பொறுத்து அப்படின்னா இந்த ஹாவில் இருக்கக்கூடிய ஹரக்கத்தை பொறுத்து. அப்போ இவருக்கு கசா இருக்கிறதுனால தஃஹீமா ஓதுறான். அப்போ தஹிர் அப்படின்னு ராவை உயர்த்தக்கூடாது. தஹிர், அவ்வளோதான், லைட்டாக தான். தஹிர். ஷர்ரி ஓதுன மாதிரி தஹிர், தஹிர். ஷர்ரியில் ரால கசரா நேரடியாக இருக்கும். இதில் ரால சுக்குன் தான் இருக்குது. அப்போ தஹிர், 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 தஹிர். சரிங்களா? தாக்க ஹெவி, ராக்கு லைட்டு. அடுத்த வார்த்தை கத்தம, கத்தம, கத்தம. அடுத்தது ஜுவ்விஜ, ஜுவ்விஜ, ஜுவ்விஜ. அதாவது ஜுவ்விஜ, 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 ஜுவ்வி, ஜுவ்விஜ. சரிங்களா? அடுத்தது கல்லம, 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 கல்லம. அப்போ கல்லம, கல்லம. அடுத்தது ருப்ப மா, ருப்ப மா, ருப்பமா, ருப்பமா, ருப்பமா. சப்பஹ, சப்பஹ. இந்த வார்த்தையை பாருங்க. சப்பஹ பாருங்க, சாது இருக்கு, பா லைட்டு, ஹ லைட்டு. அப்போ சாக்கு மட்டும் ஹெவி படுத்திட்டு சப்பஹ, சப்பஹ,
இதை எப்படி உச்சரிக்கக்கூடாதுன்னா சப்பஹன்னு வாசிக்கக்கூடாது. சப்பஹன்னு கூட ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? சப்பஹ. குரானில் நிறைய வார்த்தை வரும். சூரத்துல் ஜும்ஆ நம்ம ஓதுறோம், யுசப்பிஹு லில்லாஹின்னு வரும். அதே மாதிரி அதுக்கு ஜும்மாக்கு முன்னாடி வந்து சூரத்து சஃப்னு ஒரு வார்த்தை, ஒரு ஒரு சூறா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சப்பஹ லில்லாஹி மாஃபி சமாவாதி மாஃபில் அர்த் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சப்பஹ லில்லாஹி, அல்லாஹுவை, இந்த பூமியில் வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து அல்லாஹுவை துதிக்கின்றது அப்படின்னு வரும். சப்பஹ லில்லாஹி அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? நம்ம கூட சப்பஹ அப்படின்னு சொன்னால் சுபஹான் அல்லாஹ் சொல்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? சப்பஹ தஸ்பீஹ் அப்படின்லாம் பார்த்துருப்போம். சப்பஹ அப்படின்னு சொன்னாக்க குட் மார்னிங் சொன்னார்னு அர்த்தம். சரிங்களா? காலை வணக்கம்பாங்கள்ல, அந்த குட் மார்னிங். சப்பஹ அப்படின்னு சப்பஹக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த சப்பஹ சாது வச்சு வரக்கூடிய அந்த சப்பஹ பார்த்தீங்கன்னாக்கா குட் மார்னிங் சொன்னார்னு அர்த்தம். அதே சீன் வச்சு உச்சரிக்கக்கூடிய சப்பஹ அப்படின்னு வரக்கூடிய குரானில் வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுவை அவன் துதித்தான், அல்லாஹ்விற்கு அவன் சுபஹான் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு அர்த்தம். சுபஹான் அல்லாஹ் சொன்னான். தஸ்பீஹன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? தஸ்பீஹனா என்ன? சுபஹான் அல்லாஹ் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். சப்பஹ அப்படின்னா சுபஹான் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இங்கே சப்பஹ அப்படிங்கிறது குட் மார்னிங் சொன்னான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அர்த்தம் மாறிடும். சரிங்களா? அதனால் கவனம் எடுங்க. இதுவே போதுமானது. உங்களுக்கு போதுமான விஷயங்கள் நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம், வார்த்தைகள் எப்படி எப்படிலாம் மாறுதுன்ட்டு. பட் இருந்தாலும் அதில் மீண்டும் மீண்டும் நம்ம உச்சரிப்புக்கு கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம மனசில் வைக்கணும். அந்த மனசில் வச்சு நம்ம அதுக்கு ஒரு கவனம் கொடுக்கணும். நம்ம பேரை ஒருத்தவங்க தப்பாக உச்சரித்தாங்கன்னாக்கா நமக்கு கோவம் வருது இல்லையா? அதாவது என்ன, பாஸ்போர்ட் வச்சுருக்குறோம், பேன் கார்டு வச்சுருக்குறோம், ஆதார் வச்சுருக்குறோம், ரேஷன் கார்டு வச்சுருக்குறோம். இது எல்லாத்துலேயும் நம்ம பேரை எப்படிலாம் போடப்படுதுன்னு நமக்கே தெரியும். அந்த பேர்கள்லாம் எவ்வளோ தவறாக போடப்படுதுன்னு தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? நம்ம பேரை இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஏதாவது சந்தோஷப்படுவோமா? கண்டிப்பாக மாட்டோம். என்ன செய்வோம்? என்ன இப்படி போடுறானுங்க, சரியாக எழுதி கொடுத்தாலும் தப்பாக போடுறானுங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படி தானே? அப்போ நமக்கு எவ்வளோ கோவம் வருது? நம்ம கொடுக்கக்கூடிய எழுத்துக்களை சரியாக போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன ஓதுறோம்? நம்ம எதுக்கு இதெல்லாம் படிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை சரியாக ஓதுறதுக்காக நம்ம படிக்கிறோம். இப்போ அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ முயற்சி போட்டு நம்ம 100% முயற்சி போட்டு நம்ம ஓதும் பொழுது அந்த கல்வி நமக்கு கொஞ்சம் அதிலிருந்து ஒரு அளவை நமக்கு கொடுக்கும். அதாவது கல்விங்கிறது 100% நம்ம கொடுத்தாக்க அதிலிருந்து கொஞ்சத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கல்வியை கற்றுக்கும் பொழுது 100% நம்மளோட உழைப்பை போட்டோம்னா அதனுடைய பாதைகளை அல்லாஹ் தஆலா லேசாக்குவான். சரிங்களா? பாதைகள் லேசாகும் பொழுது நமக்கு அந்த பயிற்சிகள் செஞ்சதனுடைய இம்பேக்ட் நம்ம ஓதுதலில் நமக்கு கிடைக்கும். நம்ம லைட்டு ஹெவி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லைட்டு ஹெவிங்கிறது வேகமாக ஓதுனா கிடைக்குமா? பல தடவை சொல்லிட்டோம். நம்ம வேகமாக ஓதும் போது கிடைக்காது. லைட்டு ஹெவிங்கும் போது ஒரு லைட்டு ஹெவி வார்த்தை, அப்புறம் மறுபடியும் ஒரு லைட் வருது. அதேமாதிரி ஹெவி வார்த்தை முதல்ல வருது, லைட்டு நடுவில் வருது, திருப்பி ஹெவி வார்த்தை போகுது. ஸோ இப்படிலாம் ஓதும் பொழுது நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த பயிற்சி நம்ம மனசில் தங்கும், நம்ம நாவில் தங்கும். நம்ம நாவில் தங்கும் பொழுது அது நம்மளுடைய ஓதுதலில் பிரதிபலிக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுக்கணும். சரிங்களா? அடுத்த வார்த்தை பாருங்கள். க ப கப்ப ர. அப்போ கப்பர 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 கப்பர. அடுத்த வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தைகளை கவனிங்க. கடைசி வரியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசி வார்த்தையில் பாருங்கள், ஒரு ஹரக்கத்து பெற்ற வார்த்தை, அப்புறம் ஷத்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அப்புறம் ஒரு மத்து வார்த்தை, அப்புறம் ஒரு தன்வீன் வார்த்தை. ஸோ இப்படியான சில காம்பினேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ ஷத்து இருக்கக்கூடிய வார்த்தைகளை பிரித்தோம்னாக்கா 2 எழுத்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 1 2 3 4 5 தன்வீனோட சேர்த்தாக்கா ஒரு 6. ஸோ கிட்டத்தட்ட வார்த்தைகளினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதை நம்ம உச்சரிக்கணும். சரிங்களா? பார்க்கும்போது அரபு மொழியில் சின்னதாக ஒரு 3 வார்த்தை 3 கலரில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பிரித்து பார்க்கும்போது நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அப்போ இதை உச்சரிக்கணும். எப்படி உச்சரிப்போம்? இதை ஃப. அடுத்த இது அ. அப்படி ஐனில் ஷத்து இருக்குது, அதோடு சேர்த்து ஒரு ஃபத்தா இருக்குது. அப்போ ஆ. அப்போ ஆ அப்படின்னு இருக்குது. அடுத்தது லாம். லாமில் தம்மத்தைன்னு இருக்குது. அப்போ லுன். சரிங்களா? அப்போ எப்படி உச்சரிக்கணும்? ஃப ஆலுன் ஃப ஆலுன் அப்படின்னு இந்த வார்த்தை வருது. சூரத்துல் புரூஜ் 85வது சூறாவில் எடுத்து பார்த்தோம்னாக்கா 16வது வசனத்தில் வருதும். அதாவது ஃப ஆலுல் லிமா யுரீத் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஃப ஆலு. அந்த கிராத்தை கேட்டு பாருங்கள், அந்த வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கப்படுதுன்னு பாருங்கள். ஃப ஆலுன் ஃப ஆலுன் அப்படின்னு வரும். சரிங்களா? அதேமாதிரி அடுத்த வார்த்தை பாருங்கள். சிஜ்ஜீலின் சிஜ்ஜீலின் சி ஜி லின். அப்போ பாருங்க, இங்கே பாருங்க, 2 மத்து. அப்போ 2 கவுண்ட் கொடுத்து சிஜ்ஜீலின் ஃப ஆலுன் மாதிரி சிஜ்ஜீலின் சிஜ்ஜீலின். அடுத்த வார்த்தை பாருங்க. அ யா ந
அ யா ந. அப்போ எப்படி ஓதுனா ஐயான ஐயான ஐயான. அடுத்தது பாருங்க ஈயாக்க ஈயாக்க. இ ய க ஈயாக்க. சூரத்துல் ஃபாத்திஹால ஓத போகிறோம் இந்த வார்த்தையை. எப்படி ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். ஆனால் எப்படி ஓதிக்கிட்டு வரப்படுது ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு ஓதுறோம். அப்படி அது சரியா? உண்மையிலே ஈயாக்க நஅபுதுன்னு இருக்கா? ஈயாக்க நஅபுது. முதல் விஷயம் ஹம்சா இருக்குது. அப்போ எப்படி ஓதக்கூடாது? ஈயாக்கன்னு போட்டு ஈ மாதிரி ஓதக்கூடாது. அப்போ அதை ஹம்சா போட்டு உச்சரிக்கணும். அப்போ இ இ. சரிங்களா? அடுத்தது யா. ஷத்து இருக்குது, ஃபத்தா இருக்குது, பக்கத்தில் ஒரு மத்து இருக்குது. அப்போ வெறுமனே யா மட்டும் இருந்துச்சுன்னாக்கா, யா ஃபத்தா மட்டும் இருந்துச்சுனாக்கா ய, பக்கத்தில் அலிஃப் மத்து இருந்துச்சுனாக்கா யா, அது கூட ஒரு ஷத்து இருந்துச்சுனாக்கா யா. அப்போ ஈயா 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 கூட க இருக்குது. அப்போ ஈயாக்க. எப்படி ஈயாக்க ஈயாக்க. அடுத்தது தவ்வாபன் தவ்வாபன். பாருங்க தவ்வாபன் வ வ. சரிங்களா? வ அப்படின்னு 2 கவுண்டர் கொடுக்கணும், ஷத்து கொடுக்கணும், வ அப்படின்னுக்கணும். இப்போ தவ்வாபன் அப்படி எப்படி சொல்லக்கூடாது? தவ்வாபன்னு உ அப்படின்னு வாய என்ன சொல்கிறது, ஹெவியாக்கக்கூடாது. தவ்வாபன் தவ்வாபன். சரிங்களா? தவ்வாபன் தவ்வாபன் இப்படி இருக்கணும். தவ்வாபன் அப்படின்னு வாயை கூக்கக்கூடாது. சரிங்களா? தவ்வாபன். அடுத்த வார்த்தையை பாருங்க சஜ்ஜாஜன். கடைசி வார்த்தை சஜ்ஜாஜன். சஜ்ஜாஜன் 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 சஜ்ஜாஜன். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம திரும்ப வாசிப்போம். சட்டங்கள் எதுவும் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் ரெடியாக வார்த்தைகளை மட்டும் நம்ம வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். சும்ம இன்ன ரப்பி அம்ம ஐயு மின்ன மன்ன மத்த வன்ன صب حج صلي شري كل شق ظل رد خص شدا حبا جما دكا صفا حق ضر غل إلا كلا أن مما برز حصل صدق عدد قدر كذب ملة صوب تبت همت إنها لعلي علم إنما خفت مدت قوة جنة يدع يمد يحض يفر متم طهر قدم زوج كلم ربما صبح كبر فعال سجيل أيان إياك طوابا سجاجا. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஷத்தா இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டோம். எதை கேட்டோமோ அதன்படி ஓதி பயிற்சி எடுத்து நல்ல முறையில் ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாஸா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.